காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவித்து வருகிறது. இந்நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவத்திற்கு மரண தண்டனை வழங்குவதே சிறந்தது என்று நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அப்பொழுதுதான் காவல்துறையினருக்கு அச்சம் இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இதுபோல குற்றம் நிகழா வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் நினைக்கிறது என்றும் அவர் ஏற்கனவே நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அதேபோல பொருளாதார ரீதியான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது மதுரை நீதிமன்றம். 2020ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றது. காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்டனர். இதற்கு முக்கிய காரணமாக கருதப்பட்ட 9 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். முதல் குற்றவாளியாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தற்பொழுது தண்டனை விவரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அதில் முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனையையும் விதித்திருக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு 15 லட்சம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் 9 பேருக்குமான தண்டனை விவரம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி ஏற்கனவே கூறியிருந்தார், இத்தகு கொடூர செயல்களில் ஈடுபட்ட இவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதே சிறந்தது என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தண்டனை விவரங்கள் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். வழக்கு குறித்து தீவிரமாக ஆய்ந்து வழக்கில் என்ன நடந்தது என்பது குறித்து தான் மிகவும் அறிந்து வைத்திருந்ததாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை வழங்கியும் இதுபோன்ற காவல் மரணங்கள் நிகழ்வது வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆகவே உச்சபட்ச தண்டனை வழங்குவதே சிறந்ததாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். எனவே இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது மதுரை நீதிமன்றம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட காவலர்கள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம்.